கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை நாங்கள் கேட்போம். அது எந்த ஊழியக்காரர்கள் சொன்னாலும் சரி. ஆனால் இது பிசாசின் கிரியோடு, பிசாசின் ஆதிக்கத்தோடு அந்த மனிதன் எழும்பி வருகிறான். ஏனென்றால் சத்தியம் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சத்தியத்தை சொல்றதுனால எப்படியாவது 100 பேரோடு உன்னை எதிர்க்க வருகிறேன் என்று சொன்னான் ஒரு ஊழியக்காரன். 100 ஊழியக்காரர்களை கொண்டு வந்து உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொன்னான். எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும் யூதா கோத்திரத்து சிங்கம் இருக்கிறதுனால அசைக்க முடியாது. எத்தனை பேர் வேணாலும் வாருங்க, நான் சத்தியத்தை சொல்றதுனால ஸ்தேவானை போல கல்லறிந்து கொல்லவுடைய சூழ்நிலை வந்தாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். யோவான் ஸ்தானகன் அங்கே கடிந்து கொண்டு பிரசன்னம் பண்ணார். அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அநேக யோரோதுகள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். எழும்பட்டும், கடைசி காலம் தானே, எழும்புவார்கள். இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் அவருக்கு ஒரு சிநேகிதனை சுட்டு கொண்டார்.